நண்பர்களே நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இது குறித்து உள்ள டீப்பா பல விஷயம் நம்ம பேசலாம். இதற்கடுத்து இனி மத்திய அரசு முயற்சித்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தையோ அல்லது கச்சத்தீவை மீட்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு சார்? இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அல்லது கச்சத்தீவை மீட்கக்கூடிய விஷயம் தான் கேஸ்ல லீகலா போய்கிட்டு இருக்கு. நான் தான் முதலே சொன்னேன், ஒரு நீதி நமக்கு சார்பா அது நம்மளுடைய நீதிமன்றங்கள் அதுக்கு இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இன்னும் இப்ப ஐயா சொன்னது போல பல விஷயங்கள் சொன்னார். 1800 சில்லறை அது அதுக்கு முன்னால இருந்தே கூட பேச ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகும் கூட இருக்கு. எல்லாத்துக்குமே ஏதோ என்கிட்ட ஏதோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் நானும் வச்சிருக்கேன். அது வேற விஷயம். ஆனா பிராக்டிக்கலா நீங்க யோசனை பண்ணோம்னா லீகலிட்டி விட்டு வெளியே பார்த்தீங்கன்னா மீனவர்கள் எதிர்பார்ப்பது, நான் பல நிகழ்ச்சிகளில் பல மீனவ சங்கங்களுடன் அந்த தலைவர்களுடன் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். பல நிகழ்ச்சியில அவங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னும் கரெக்டா சொன்ன, நாங்க தாயா பாசமா தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க மாமா மச்சா மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஓப்பனாவே. அப்போ பிரச்சனை எங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் இதை அவங்களதான் நாம சரி பண்ணணும். அப்ப அதை சரி பண்ணோம்னா பேச்சுவார்த்தைகளின் மூலம் இதை சரி செய்யலாம். அதற்கு உண்டான முயற்சியில அது சொல்ல வந்த போதான் நடுவில் வேற எங்க டிவைட் ஆயிட்டோம். அதற்கு உண்டான சில விஷயங்களை செஞ்சாங்க. 2 நாட்டு மீனவர்களும் நம்ம தமிழக அரசு கூட அதற்கு முயற்சி எடுத்து எல்லாமே செஞ்சாங்க. ஆனா ஏதோ சில பிரச்சனைகளால அது நடக்கல. மேபி கடந்த மத்திய அரசு அதை வலுவாக பேசாது விட்டதும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கோஆபரேட் பண்ணலன்றதுதான் உண்மை. இல்ல, ஏன் அதை பத்தி நான் இப்ப சொல்றேன்னா, இந்த மத்திய அரசானது கண்டிப்பாக இலங்கையிடம் கண்டிப்பாக பேசி இந்த பிரச்சனையை நம்முடைய பாரம்பரிய உரிமைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டுவதற்கு இந்த லீகாலிட்டி விட்டுருங்க, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இந்த பாரம்பரிய உரிமையை நிலைநாட்டி அங்கே இந்த இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்களுக்கு எந்த தொல்லையும் வராதபடி செய்யக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த அரசாங்கம் ஈடுபடும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு வாரம் முன்னால, நீங்க ஒரு வாரம் கூட இல்ல, 4-5 நாள் முன்னாடி ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்க உளவு ஸ்தாபனம் ஒன்று நம்முடைய காங்கிரஸ் அப்போ இருந்த அந்த அரசாங்கத்திற்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. என்ன ரிப்போர்ட்னா, இந்த இலங்கையிலே பல அல் கொய்தா தீவிரவாதிகள் இருப்பதாகவும் அங்க இருக்கிறாங்க, இதை பாருங்க. இப்போ சமீபத்தில் நடந்த சென்னையில் நடந்த குண்டுவெடிப்பு கூட அங்கிருந்து வந்தவர் தான் அப்படின்றது பல செய்திகள் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ அதை கண்டித்து பேசி இப்போ சென்ற வாரம் ஒரு 1500 பாகிஸ்தானிய அந்த அல் கொய்தா தீவிரவாதிகள் இலங்கை டிபோர்ட் பண்ணதா பல செய்திகள் வந்திருக்கிறது. இது போல இந்த அரசாங்கம் வந்த பிறகு எப்பொழுதெல்லாம் நம்முடைய மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து செல்கிறதோ உடனுக்குடன் பேசி அதை சரி செய்து எல்லாமே செய்யறாங்க. அதே போல ஈராக்ல பாத்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த 47 நர்சுகள் பல பேர் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆடம்பரமாக எதுவுமே செய்யல. இந்த அரசினுடைய கடமையாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அங்க இருப்பவர்கள் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி, ஏன்னா இப்ப அங்க நடக்கிற ஒரு ப்ராப்ளம் 2 பிரிவுகளுக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளத்துல அது காரணம் நம்ம நாட்டு முயற்சி மேற்கொண்டார்கள். அவர்களும் கண்ணியமா திருப்பி ரொம்ப நீங்க தப்பா அப்ப இங்க இருந்து போன பைலட் சொந்த காசு போட்டு போயிட்டாரா? என்ன பேசுறீங்க? அதே வந்தவங்க என்ன சொன்னாங்க, ஒரு காஃபினே அனுப்பிச்சிருக்கலாம், இந்தியா ஒண்ணுமே செய்யவே இல்ல, ஒரு காஃபினே சொன்னாங்களா? இல்ல, நம்முடைய அரசாங்கம் செய்த முயற்சியால் வந்தது நீங்க ஒத்துக்குதான். நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இப்ப நீங்க நம்பாம மறுபடியும் விமர்சனம் நாங்க சொல்வது நம்பிக்கை சொல்லவில்லை, நம்பிதான். நான் சொல்றேன், இந்த நம்பிக்கை என்பது ஏதோ தனிப்பட்ட ஒரு மோடியோ அல்லது தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கட்சியினுடைய முடிவு அல்ல. இந்திய அரசுடைய கொள்கை முடிவே அது திரும்ப பெறக்கூடாதுங்கிறது இந்திய அரசுடைய கொள்கை முடிவு. ஏதோ காங்கிரஸ் பிஜேபி சொல்லவில்லை, இது 5 ஆண்டுக்கு இருக்கும், நாளைக்கு மாற வேற ஆள் வருவான். இந்திய அரசுடைய கொள்கை முடிவு அது திரும்ப கூடாது அப்படிங்கறதுனாலதான் அவன் அந்த தாக்கல் பண்ணான். என்ன ஏற்கனவே சொன்னா, கச்சத்தீவு நமக்கு சொந்தம் இல்லைன்னு இவனே தாக்கல் பண்றான்.
பண்ணிட்டு இன்றைக்கு இந்த அரசு வந்த உடனே அவர் சொன்ன மாதிரி இது மோடி வந்து சொல்லல, பிஜேபி சொல்லல, அந்த ஏற்கனவே இந்திய அரசு அதிகாரிகள் அவங்க சொல்லி வைக்கிறாங்க. இந்த இருக்க ஆதாரம் இது நமக்கு உரிமை இல்லை, அதனால மீன் பிடிப்பதற்கு கூட அங்க போவதற்கு உரிமை இல்லை, அது மீன் தாக்கல் பண்றாங்க. அப்போ இப்படி தாக்கல் பண்ணும்போது பேச்சுவார்த்தைன்னு சொல்ற மாதிரி எதை பேச்சுவார்த்தை பண்ண முடியும், எப்படி பேச முடியும் சொல்லுங்க? எல்லாம் முதல்ல நீங்களே கேட்டீங்க. தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் சிக்கல் கிடையாது. ஆனால் இந்திய அரசுடைய கொள்கை முடிவுல இலங்கை அரசு கொள்கை முடிவு ரெண்டும் ஒன்னா இருக்கிறாங்க. ஏனென்றால் அது நட்பு நாடுன்னு இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. அது எப்படி காங்கிரஸ் அறிவிச்சிட்டோ அதே மாதிரி இவர்கள் நட்பு நாடுன்னு சொல்லி 1.5 லட்சம் பேர் கொண்டு வந்து ஒரே நாள் கை கொடுக்கிறாங்க. தமிழகமே எதிர்த்தது. அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, ஏன் விஜயகாந்தே எதிர்த்தார். எதிர்த்தும் அவர்கள் போய் கை கொடுத்து பண்ணிக்கிறாங்க. அதனால இது கட்சியின் முடிவு அல்ல, இந்திய அரசுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவை உடைக்கன்னு சொன்னா ஒரே வழி, எப்படி மேற்கு வங்காளத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்க ஒன்றுபட்டிருந்தார்களோ அதே போன்று கச்சத்தீவு திரும்ப பெறுவதானே வழி, ஒரே வழி. அதுதான் மீனவர்களுக்கு பாதுகாப்பு, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை ஒழிய அதை விட்டு பேச்சுவார்த்தை என்பது கடந்த அரசு எப்படி பாரதிய ஜனதா 5 ஆண்டு காலம் காலத்தை கடத்துச்சோ அது மாதிரி மோடி அரசு ஒரு 5 ஆண்டு காலத்தை கடத்தணும். சரி, இப்ப அடிப்படை ஒரு கேள்வி எடுக்கிறது. ஏற்கனவே ராஜபக்சே அவர்கள் வந்து இந்தியா வரும்பொழுது தமிழகத்தில் பல தலைவர்கள், பாஜக கூட தலைவர்கள்லாம் வந்து அது வந்து சில விமர்சனம் முன் வச்சாங்க, ராஜபக்சே இந்தியா வரக்கூடாதுன்னு சொல்லி. மோடி வந்து தமிழக பாஜக தலைவர்கள்லாம் யாரும் தமிழக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் வந்து விமர்சனம் முன் வச்சாங்க. அந்த சொல் கூட இல்ல, நம்ம நாட்டு வந்து சில விஷயங்கள் வந்து பேசிதான் தீர்க்க முடியும், நான் எடுத்தவங்க கப்பி தான் பேச முடியும்னு சொல்லி அவர் வந்து கூப்பிட்டு பேசினார்கள். பேசிய பிறகும் கூட தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் இன்றும் கூட தொடர்கிறது. ஆக பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு கைது சம்பவம் கூட தடுக்க முடியாத இந்த சூழலில் 40 ஆண்டு கால வரலாற்று தொடர்ச்சி இந்த போராட்டத்தை வந்து தீர்க்க முடியுமா அப்படின்னு இன்னொரு கேள்வி. இன்னொரு பக்கம் காங்கிரஸை தொடர்ச்சியாக ஒரு தனியாருக்கு தாரை வார்த்தை என்று சொல்லிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த சில நாட்களுக்குள்ளாக ராணுவ உற்பத்தி துறையில் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படும், ரயில்வே துறையில் தனியார்மை அனுமதிக்கப்படும் போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை சிதைக்கக்கூடிய விஷயம் தான் இருக்கு. இன்னும் கூட எப்படி நம்பிக்கை தர முடியும்? காங்கிரஸ் என்னென்ன செய்தார்களோ அதைத்தான் பாஜக செய்யல. நீங்க சாரி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்நிய முதலீடு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏதாவது உற்பத்தி துறையில ஏற்கனவே பாத்தீங்கன்னா இங்க நம்ம நாட்டினுடைய ராணுவ தளவாடங்கள் அத்தனையுமே மோர் தென் 90% நாம வெளிநாட்டில இருந்து இறக்குமதி தான் செய்யறோன்றத புரிஞ்சுக்கங்க. இங்க எதுவுமே நாம உருவாக்குறது இல்ல. 90% நீங்க சொல்றீங்களா? நீங்க ஆமா சார், 90% இம்போர்ட் தான் பண்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதனால நான் அபிஷியலா தான் சொல்றேன், ஆதாரபூர்வமா தான் சொல்றேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வாங்கி அசம்பிள் தான் பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து வரவழைச்சு அசம்பிள் பண்றாங்க. உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன். நீர்மூழ்கி கப்பல்கள் 2 வந்து நாசமா போச்சு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது. சிஏஜி அறிக்கை சொல்லுது இதனுடைய பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. ஆனாலும் அதை சரி செய்வதற்கு முடியவில்லை, யாரால்? காங்கிரஸ் அரசாங்கத்தால் முடியவில்லை. அந்த 2 கப்பலும் வீணா போச்சு. ஆனாலும் கூட இன்று இந்த ராணுவ வீரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வந்த செய்தியை சொல்றேன் நான். ஒரு போர் என்று வந்தால், ஒருவேளை வராது, வந்தால் 10 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு தான் இந்த ராணுவமானது இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அந்நிய முதலீடு 27% இருந்ததை அன்றைய காங்கிரஸ் அரசு 49 ஆக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்ப இருந்த வந்து இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்டனி என்ன பண்ணாரு, முடியாதுட்டார். அதனால அது அங்கேயே நின்று போச்சு. இதுல விஷயமே, நீங்க அங்க இருந்து வாங்கும் பொழுது உங்களுக்கு டெக்னாலஜி எதுவுமே தெரியாது, நம்ம வாங்கி ஓட்டுறோம் அவ்வளவுதான். ஆனால் அதே போல அதனுடைய பார்ட்ஸ் ஸ்பேர்ஸ் கிடைக்காது. எதனா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அதை வந்து நம்ம நிர்வகிக்க முடியாது. ஆனா இங்க வந்து அதை உற்பத்தி பண்ணும் பொழுது அதனால் என்னெல்லாம் ஆகும்னா, ஆர்ட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி இருந்தாதான் நீங்க சொல்ற அந்த 100% அந்த ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. இன்னும் அது கொள்கை ரீதியாக அது முடிவு எடுக்கல. நீங்க சொல்றது வந்து கொண்டு வரல, இன்னும் இதுவரைக்கும் கொண்டு வரல. நீங்க சொன்னது கொண்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அது இன்னும் முடிவாகல. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி இருந்தா இந்த மாதிரி இதை வந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அதே போல இங்க இருக்கக்கூடியத ஒர்க்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அனைவருமே இந்தியர்களாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் வரும். அப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கலோ சிவிலோ எனிதிங் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க வேலை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
இது வந்து நீங்க ஒரு தொழில் துறை முன்னேறுவதாகவும் கூட நீங்க பார்க்கலாம். நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய கைகளில இருக்கிறது. வீணா போன இந்த அகஸ்டா லேண்ட் இது போபார்ஸ் மாதிரி நமக்கு என்னன்னே தெரியாது. அது சும்மா வந்து இந்த நம்ம டிவி நம்மளாம் இப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னன்னு நமக்கு செய்ய தெரியாது. இந்தியாவுக்கு இது ஒரு விஷயம் வந்து நடக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து போக போக தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல நீங்க சொன்னீங்க அந்த பொருளாதார முன்னேற்றம், வேலைவாய்ப்பு பெருகும், பிஇ முடிச்ச வேலைவாய்ப்புலாம் சொல்றீங்க. இதே மாதிரி விஷயத்தை தான் காங்கிரஸ் சிலர் வந்து அந்நிய நடைமுறைகளும் கொண்டு வந்து இதே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் நீங்களும் கொடுங்க. எல்லா பெரிய வேறுபாடு விவசாயிகள் டாலர் சம்பாதிச்சாங்க காங்கிரஸ் சொன்னாங்க. இல்ல இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அதுதான் சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு நாங்க வந்த மறுநாளே இல்லை என்று சொல்லிவிட்டோம். அதான் சார் என்ன சொல்றேன்னா, சில்லறை வர்த்தகத்தை அந்நிய நடைமுறையில் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் என்னென்ன காரணங்களை சொன்னார்களோ அதே மாதிரி ராணுவத்துறையில கொண்டு வரதுக்கு நீங்க இல்ல சார் அந்நிய மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இல்ல அந்நிய நடு முதலீடே ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. 30 to 40 வருடங்கள் நாம் பின்தங்கி இருக்கிறோம். எதுலன்னா இந்த தளவாடங்கள், அதாவது நவீன ஆயுதங்கள் விஷயத்துல அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களுக்கும் நம்மளும் பாத்தீங்கன்னா 40 years we are lagging behind. நம்மகிட்ட அந்த தொழில்நுட்பம் இல்ல. அதெல்லாம் இனிமேல் தான் நடக்கும். அதுதான் விஷயம். இவர் சொல்றபடி உண்மை அப்படியே 100 விழுக்காடு ஏத்துக்கிறோம். 1947க்கு முன்னாடி வெள்ளையன் இந்த நாட்டை ஆளும்போது ஒரே மொழி ஒரே நாடுன்னு சொல்லி அவனுடைய ஆயுத வளங்கள் அவனுடைய கருவிகள் அனைத்து உற்பத்தி பண்ணான். நமக்கு சுதந்திரம் இல்ல, நம் தற்சார்பு இல்ல, அதான் தேசிய உற்பத்தி வேணும் தான் வெள்ளையனை வெளியாட்டி அடிச்சது. ஆனா 47ல இருந்து இன்று வரை இப்ப ஒரு செய்தி அழகா பதிவு பண்ணியிருக்காரு. 90 விழுக்காடு ராணுவ பொருள் அனைத்துமே வெளிநாட்டை நம்பித்தான் இருக்கிறான். அது போபார்ஸ் பீரங்கியா இருந்தாலும் சரி, அது ஜப்பான் இருந்தாலும் சரி, கொரியா வந்தாலும் சரிங்கிறாரு. இப்ப அதுக்கு தனியார்த்தையும் நம்ம கொடுத்துட்டோம்னா கூடுதல் தொழிற்சாலை நமக்கு உற்பத்தி தான். அப்போ தற்சார்பு உற்பத்தி வரன்னு சொன்னா இந்த தேசத்தினுடைய தேசிய இனத்தினுடைய கல்வி கொடுக்கணும். அந்த கல்வி வந்து அவன் தேசிய உற்பத்தி அந்த நாட்டுக்காக மக்களுக்காக செய்வான். இவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறியியல், மருத்துவம், சட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? அவனுடைய அடிமை கல்வி இருக்கு. பிரிட்டிஷ்காரன் என்ன அடிமை கல்வி சொல்லிடுறேன். அதே அடிமை கல்வி மீண்டும் தனியார் மயம் சார். அதாவது சொல்லிடுறேன், தனியார் மயம் தாராளமயத்துல காங்கிரஸ் எப்படி அதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொடுத்துச்சோ அது எப்படி முன்னாடி போச்சு. நோக்கியா வந்து சலையா நெய்காலி ஊண்டாய் எல்லா நிறுவனம் எது வந்தாலும் இங்கேதான் அழிவும். அப்ப இந்த நாட்டுல உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா பொருளாதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளாதாரம் இந்தியா துணை கட்ட ஏகப்பட்டது இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவங்க காங்கிரஸ்காரங்க காலத்துல போனாலும் சரி, இவங்க காலத்துல மீட்க போனாலும் சரி, ஸ்வீட்ஸ் வங்கியில இருக்கிற வங்கி மட்டும் இல்ல, டாடா, பிர்லா, கோயா, அம்பானிக்கு இல்லாத பணமா நீங்க முறையா அரசு தொழிற்சாலை உருவாக்கணும். நிகழ்ச்சி இறுதி வந்து சார், அதாவது நீங்க 90% இருந்து 100 தான் ஒரு 10% ஏத்தணும் நீங்க சொல்றீங்க. இந்த 90ஐ 100ஆக மாற்றுவதற்கு பாஜக தேவையில்லை. காங்கிரஸ் அதான் பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பாங்க செய்ய முடியாது. ஆனால் சுதேசி பொருளாதாரத்தை பேசிய பாஜக கேள்விக்குறியாகிறது வேற. பாஜக வந்து மறுபடியும் ஒரு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. திஸ் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடுன்றது வேற. காங்கிரஸ் சார் புரிஞ்சுங்க. நாமளே இந்தியாவில முதலீடு இல்லையா? நாம உற்பத்தி பண்ற பொருளாதாரம் இல்லையா? வெளிய இருந்து வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப இவ்வளவு பேசினார்ல, ஏதோ மொபைல் போன் அங்க மேலே வச்சிருக்காரு. என்ன மொபைல் போன் வச்சிருக்காரு? இவ்வளவு பேசுறாருல, இவரே யூஸ் பண்ண அந்த மொபைல் போன இல்ல என்ன சொல்றாரு? டெக்னாலஜி. இப்ப நானும் அதான் வச்சிருக்கேன். உங்கள்ட்ட இல்லையா? இந்தியா அதான் நம்மள்ட்ட இல்ல. அது வர வரையிலும் நாம அதை சார்ந்து இருக்கணும். 40 வருஷம் பின்னோக்கி போயிட்டோம். இப்ப ஒத்துக்கிறீங்களா? இதுதான் எல்லாத்துலயுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க எப்படி அதை அணுகுறீங்க, நிர்வாகம் சரியாக கொடுப்போம்ன்றதுதான் முக்கியம். இந்த நாட்டில் எதுலையுமே கச்சத்தீவு கூட சொல்றேன், பங்கு கொண்டு நிர்வாகம் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வாங்க பேசலாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய news@captainmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்.